மக்கள் அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க ஏன் உள்ள போனாங்க? கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு 1000 அடியாட்களை உள்ளே வைத்துக் கொண்டு அக்கிரமக்காரர்களை அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்டிப்பா இதுல அரசியல் புகுந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. திராவிட மாடல் அரசு என்று திருட்டு மாடல் அரசாக இந்த அரசு இன்றைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, கண்டும் காணாமல் இருக்கிறது என்றால் ஒருவேளை எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இல்லை, அமைச்சர் சேரவ சொல்றாருல, முதல்வர் முடிவு பண்ணா இரும்புகரம் கொண்டு அடக்குவார்னு சொல்லி பேசுறாருல. ஏற்கனவே பல இடங்கள்ல இரும்புகரம் கொண்டு அடக்கி இரும்பெல்லாம் துருப்பிடிச்சு இப்படி கீழே கொட்டிடுச்சு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்ன தெரியும் இரும்பு கரம் கொண்டு? எல்லா போதைப் பொருட்களும் உள்ளே நுழைந்திருக்கிறது. கேட்டா இரும்பு கரம் கொண்டு அப்படி அடக்கும். ஒன்னத்தையும் நீங்க பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா RSS சங் பரிவார் கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவதால் தான் உங்களது ஆட்சியில் இது போன்ற பிரச்சனைகள் தலைதூக்க வெளிப்படையாகவே பேசுறாங்க. அது சும்மா மாநிலங்களை கலவரத்தை உண்டாக்குற மாதிரி உண்டாக்க முடியாதுன்றதை வெளியே யார் சொல்றா? திராவிடத்தின் மீது அதிகமான அக்கறை கொண்டவர்கள், பெரியார் மீது பற்று கொண்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சேகர் பாபெல்லாம் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு நாள் அவர் எங்க போனாரு? இவ்வளவு பெரிய பிரச்சனை தொடங்கி இருக்கு. இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் கிள்ளி எரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எங்க நான் கேட்கிறேன், சவால் விடுறேன் சேகர் பாபுக்கு, சிக்கந்தர் மலையில ஆடு வெட்டணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது. அறிக்கை கொடுங்க பார்ப்போம். தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா அறிக்கை கொடுங்க. ஆடு வெட்டணுங்க. ஒரு சமூகத்தோட மனசு புண்படுத்துற மாதிரி. என்ன மனசு புண்படுது? எந்த சமூகம் வந்து ஆடு அங்க உரிக்க வெட்டக்கூடாதுன்னு சொன்னதா? வீட்டுல அவன் ஆடு மாடு வெட்டி தானே திங்கிறான்.